ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கிருஷ்ணமா என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் விஜயவாடாவில் இருக்கிற கிருஷ்ணா நதி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் திருந்தி நல்லவனாக வாழணும்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காரு. மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் கொலை கொள்ளன்னு நிறைய தப்புகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு பொண்ணு இவங்க 3 பேரோட லைஃப்குள்ளே வராங்க. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதனால் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை கொள்ளையடிக்க பிளான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க பணத்தை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, இவங்க பண்ணாத தப்புக்காக போலீஸில் சரணடைய என்ன காரணம், இந்த கேஸில் இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை கோபாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சத்யதேவ், அர்ச்சனா, கிருஷ்ணா, ஆதிரா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தில் அந்த 3 பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை சூப்பராக காட்டியிருக்காங்க. படத்தில் லீடரில் நடித்த எல்லாருமே செம சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் ரிவெஞ்சுக்கான ரீசனும் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. படத்தில் உள்ள கேரக்டர்ஸை ரைட்டிங்கில் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை நார்மல் கமர்ஷியல் மூவியாகவும் செகண்ட் ஹாஃபை ரிவெஞ்ச் ட்ராமா மூவியாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியில் கிருஷ்ணா நதியையும் கிராமத்தையும் காட்சிப்படுத்தியதும் ரொம்ப அழகாக இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உள்ள லவ் போர்ஷன் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படத்தில் ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் நம்மளை கனெக்ட் பண்ணி வைக்குது. படத்தோட பிஜிஎம் நல்லா இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரியான ஸ்டோரி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அதில் பழைய ஸ்டோரியாக இருக்குது. அதனாலேயே சில சீன்ஸ் ப்ரெடிக்டபுளாகவும் லேகிங்காகவும் இருக்குது. இந்த படத்தில் சில அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியோடு அந்த படத்தை பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஆவரேஜான ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.